புதிய தலைமுறையின் செல்ல பிள்ளை அவங்க நெறியாளர் இருக்காருல்ல விஜயன், ஆவோ இன்வெஸ்டிகேஷன் ஆவோன்னு சொல்லி கூட்டு போய் 2 days இன்வெஸ்டிகேஷன்ஸ் போய்கிட்டு காரணம் இல்லாம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அவரை கூப்பிடல. அவரோட போன்ல நிறைய மெசேஜஸும் வாய்ஸ் நோட்டும். திருநாவுக்கரசு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவிகே எம்எல்ஏக்கள் கிட்ட குதிரை பேரம் பண்ணி சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போ இவங்களோட சப்போர்ட் அதுல இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான விஷயத்தை கையில் எடுத்த சில பேர்ல ஒருத்தர் தான் அந்த திருநாவுக்கரசு. அவர் கூட நிறைய இது ரிலேட்டடான சேட்டிங், லைக் நீங்க நிகழ்ச்சிக்கு வாங்க, நீங்க இத பேசுங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட் தரேன், அந்த மாதிரியான டாக்கே கிடையாதுங்க. சீரியஸா இந்த குதிரை பேரத்துல ஒரு மெயினான ஆளா தான் கருதப்படுறாரு நம்ம விஜயன். இதுக்கேற்றபடி இந்த விஷயத்தை கையில் எடுத்தோமே பத்திரிகையாளர் சுதந்திரம் போயிடுச்சு, கீழ்நிலை அரசியல் பண்றீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஒரு மொத்த குரூப்பும் அழுகுறாங்க. அதை பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த ஆட்சியிலே சில பத்திரிகையாளர்கள் வந்து டிஎம்கேவால பாதிக்கப்பட்டது உண்டு. அப்ப வாயை திறக்காத டிஎம்கே தாண்டின சில தலைவர்கள் கூட இந்த விஷயத்துக்கு டிஎம்கே கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒப்பாரி வைக்கிறாங்கன்னும் போது இந்த விஷயத்தை நம்மளால கடந்து போக முடியல. அதுலயும் ஒவ்வொருத்தரும் போட்டிருக்க ட்வீட்டையும் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா இவரோட ட்வீட்டை பார்க்கும்போது கன்ஃபார்மே பண்ணியாச்சுங்க. நம்ம அண்ணா சும்மா வாய திறப்பாரா? அவருக்கு ஆதாயம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்னைக்கு வந்து நின்னதா சரித்திரம் இல்ல. அது என்னவா வேணா இருக்கட்டும். ஈவன் அங்க வந்து கட்சி வேலையை விட்டுட்டு இட்லி கடை படத்துக்குலாம் ரிவ்யூ கொடுத்து காசு வாங்கிட்டு போனவர் தான் நம்ம அண்ணன். கரெக்ட் தானே? ஏன்னா ரெஜின் மூவிஸோடது இல்லையா, அதுக்கு ஒரு பேமெண்ட் வரும்ல, அந்த பேமெண்ட் ஏன் மிஸ் பண்ணுவானேன்னு அப்படியெல்லாம் இருக்க ஒருத்தர் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம விஜயனுக்கு எப்படியே சப்போர்ட் பண்ணுவாரு. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்றது டே 1ல இருந்து நம்மளுக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கு ஒன்னா. அப்போ இவங்களுக்குள்ள இப்படி ஒரு கூட்டணி, அதாவது இத்தனை வருஷமா பகையாளியா மக்களை ஏமாத்துக்கிட்டு இருந்த இவங்க கிட்டே ஒரு கூட்டணி வரும்போது இவங்க நாம் தமிழர் சீமான் கிட்ட எந்த விஷயமும் பேசாமலா இருப்பாங்க? அது அவரே மேடையில சொல்றாரு. எனக்கு எவ்வளவு பேரம் பேசிருப்பாங்க நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதே 2000 கோடியில தான். ஃபேமிலிக்கு 1000 crores, பார்ட்டிக்கு 1000 crores, பார்ட்டி ஃபண்ட். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தம்பி சென்ட்ரல்ல யாருக்கு சொல்றாரோ மினிஸ்டர். கூட்டணி சேர்ந்தால் தனது குடும்பத்திற்கு 1000 கோடி ரூபாயும் கட்சிக்கு 1000 கோடி ரூபாயும் தருவதோடு முதலமைச்சர் பதவியும் தருவதாக பேரம் பேசப்பட்டதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் தெரிவித்தார். எடுத்தவனே 1000 கோடி, இந்த 2000 கோடி வச்சுக்கோ, கட்சிக்கு ஒரு 1000 கோடி, உனக்கு ஒரு 1000 கோடி. இதெல்லாம் யாரும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட் பாக்காதா? தயவு செஞ்சு யாரெல்லாம் இந்த வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாங்கன்றத பார்த்து, இது எதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்றத பார்த்து அது யாரா இருந்தாலும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அப்போதான் தமிழக அரசுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம இந்த ஆட்சி தொடரும். இல்ல அப்படின்னா இவங்க எல்லாம் கீரி பூச்சி மாதிரி இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ இத தமிழக அரசு கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கணும்ன்றதுதான் மக்களுக்கும் டிவிகே சப்போர்ட்டரான எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை.